தியான நிறைவிலே ஒரு அற்புதமான சிந்தனைக்காக நாம் அனைவரும் காத்திருக்கின்றோம். அன்பர்களே, அனைத்து உயிர்களும் நாடுவது ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும். அதை இழந்த பொழுது நமது மகான்களால் அதை மீட்டெடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதே மருந்து. உயிர் சக்தி என்கின்ற உந்து சக்தியை மருவி உந்தக்கூடிய சக்தியாக அந்த மருந்துகள் திகழ்ந்த போது உணவையே மருந்தாக மாற்றிய பெருமை நம் முன்னோர்களுக்கு மட்டுமே உண்டு. அந்த அளவிலே உணவே மருந்து என்று நாம் பல தலைப்புகளில் சிந்தனை விளக்கம் பெற்ற பொழுதும் அதிலே சற்று நுட்பமாக முழுமையான தாவர உணவே மருந்து என்கின்ற தலைப்பிலே ஒரு அற்புதமான உரையை கேட்க இருக்கின்றோம். இந்த உரையை நிகழ்த்தக்கூடிய பேராசிரியர் மிகவும் சிறப்பு பெற்றவர்கள். 1984 அருட்தந்தை அவர்களிடம் ஆக்கினை தீட்சை பெற்று 85, 86 சிறப்பு அகத்தாய்வு பயிற்சிகளை அருட்தந்தை அவர்களிடமே நேரடியாக பெற்று 87 ஆசிரியர் பயிற்சியை ஐயா அவர்கள் நிறைவு செய்தார்கள். உலகம் முழுக்க அவருடைய தெய்வீக பணிக்காக சென்று சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது உலக சமுதாய சேவா சங்கம், அதாவது நம்முடைய பயணம் மெஞ்ஞான பயணம், அதற்கு விஞ்ஞானத்தினுடைய துணை மிக மிக அவசியம் என்று ஐன்ஸ்டீன் அவர்கள் கூறியது போல, இன்று உலக சமுதாய சேவா சங்கம் ஐடி துறையிலே பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்தி மிகப்பெரிய சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக குண்டலினி யோகா என்ற ஒரு யூடியூப் சேனல் மிக குறைந்த நாட்களிலே துவங்கப்பட்டு இன்று 1,10,000 ஃபாலோவர்ஸை பெற்றிருப்பதற்கு ஐயா அவர்களுடைய உழைப்பு மிக முக்கியமானது, அடிப்படையானது. அதே போல 970 வீடியோஸ் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஸ்கை யோகாவை பற்றி, காயகல்ப யோகாவை பற்றி ஐயா அவர்கள் மூலம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு சிறப்பு பெற்ற தற்பொழுது உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய ஐடி துறை அதனுடைய இயக்குனராக, டைரக்டராக இருந்து கொண்டு மிக சிறப்பாக அருட்தந்தை அவர்களை உலகம் முழுக்க அனைத்து மக்களுக்கும் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெருமையை பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் கிரிஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களை இந்த தெய்வீக சிந்தனையை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு நம் சாதனை மார்க்கம் குடும்பத்தின் சார்பாக, அருட்தந்தை அவர்கள் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாதனை மார்க்கம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமான வாழ்த்துக்கள். குருவே துணை. 3 விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்தது. அந்த 3 விஷயங்கள் என் வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டது. சில வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய மாமனார் அடிக்கடி இரத்த வாந்தி எடுப்பார். வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுப்பார். உடனே கார் எடுத்துக்கிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம். பெங்களூர்ல கொலம்பியா ஏசியா என்ற மிகப்பெரிய மருத்துவமனை. வாரம் கூட்டிட்டு போவோம். ஐசியூல அட்மிட் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் இருப்பாரு. 1 டே இருப்பாரு, 2 நாள் இருப்பாரு. சில சமயங்கள்ல 3-4 நாள் இருப்பாரு. ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, வெளியில வந்துருவாரு.
அடுத்த வாரம் திரும்பி போவோம். சீசன் டிக்கெட் வாங்கின மாதிரி அந்த ஆஸ்பத்திரிக்கு மேலும் கீழும் நடைப்பயணம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ என்னுடைய மகன் இயற்கை மருத்துவம் படிச்சுட்டு இருந்தாரு. அவரு காலேஜுக்கு போய் படிச்சுட்டு இருந்தாருங்கிறத விட காலேஜுக்கு போனாரு. ஆனா வெளியில பல சித்தர்களை பார்த்து, மிகப்பெரிய அறிஞர்கள் அவர்களாகவே அவர்களுடைய குடும்ப வைத்தியத்தை பார்த்து கொண்டிருந்த இயற்கை வைத்தியர்கள், நம்ம தமிழ்நாட்டுல இருந்தவங்க, வெளிநாட்டுல இருந்தவங்க கிட்ட எல்லாம் நிறைய கத்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அவர் சொன்னாரு, எதுக்கு வாரம் வாரம் இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? இவருக்கு உணவை மாத்திதான் சரியாயிடும் அப்படின்னாரு. இவர் என் மாமனாருக்கு 76, 77 வயசு இருக்கும் அப்போ. இந்த பையன் சின்ன பையன், காலேஜ்ல இப்பதான் 2 வருஷம் ஆயிருக்குது அவன் போய், இன்னும் காலேஜே முடிக்கல. உணவுதான் சரிப்படுத்தினா இந்த ரத்த வாந்தி சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி நம்ப முடியும்? நம்ப முடியல. ஆனா எங்க மாமனாருக்கு இவன் மேல ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு வழியில என் குணம் நன்னாதான் சரியா இருந்தா நல்லா இருக்கும், என் பேரன் சொல்றான் கேட்டுதான் பாக்குறேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாரு. ஒரே வாரத்துல ரத்த வாந்தி நின்னு போச்சு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னப்பா ரெண்டாவது வருடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த பையன் காலேஜ்ல, இவன் எப்படி இவ்வளவு பெரியவருக்கு இந்த கொலம்பியா ஏசியா நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் பெங்களூர்ல எப்படி இந்த வைத்தியத்தை அவன் செய்ய முடியாதது இவர் எப்படி செய்யறாரு அப்படிங்கிறது ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, ஏதோ ஃப்ளூக்கு போல இருக்கு இவருக்கு. திடீர்னு நம்ம கிரிக்கெட்ல விளையாடிட்டு இருப்போம், ஒரு பால் ஸ்பின் ஆகி ஒரு விக்கெட் எடுத்துருவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளூக்ல விக்கெட் எடுத்துட்டாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. இரண்டாவதாக சிறிது மாதங்கள் இருக்கும் இந்த நிகழ்ச்சி நடந்து. இரண்டாவது நிகழ்ச்சி, என் மனைவி இந்த மெனோபாஸ் அப்படின்னு ஒரு பீரியட், உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெண்கள் அந்த மாதவிடாய் நின்று போய் ஒரு சில வருடங்கள் கஷ்டப்படுவாங்க. அவங்க அது நிக்காது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருந்துச்சு. அவங்க நம்ம காயக்கல்பம் எல்லாம் பயின்று இருக்கிறாங்க, மான் பயிற்சி எல்லாம் செஞ்சுக்கிட்டா இருந்தாங்க. இருந்தாலும் டிஸ்பங்க்ஷனல் யூட்டரின் ப்ளீடிங் அப்படின்னு டியூபின்னு ஒரு சின்ன டிசீஸ் ஒன்று வந்துருச்சு. டிசீஸ்ன்னு இல்லை, ஒரு டிசார்டர். அது ஒரு மாதிரி ஒரு கோளாறு. உடம்புல ரத்தம் வருவது நின்று போகாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம். அது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப உடம்பு ரத்தம் போயிட்டே இருந்தா என்னத்துக்கு ஆகுறது யோசிச்சு பாருங்க. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். ஆஸ்பத்திரி அதே கொலம்பியா ஏசியா தான். அங்க கூட்டிட்டு போய் அங்க டாக்டர் எல்லாம் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு, இதுக்கு ஏதோ ஈஸ்ட்ரோஜன் அந்த ஜென்னு இன்னமும் இன்ஜெக்ஷன் கொடுத்து பார்த்தாங்க, சரியில்லை. இதை எடுத்துடணும், யூட்ரஸ எடுத்துட்டா சரியாயிடும். இது யூட்ரஸ் இருந்தா தானே ப்ளீடிங் வருது, யூட்ரஸே இல்லைன்னா ப்ளீடிங் வராதே, எடுத்துருங்க அப்படின்னாங்க. எப்படியும் அம்மாக்கு 46, 50 வயசு ஆகி போச்சு, இதுக்கு மேல என்ன குழந்தை பிறக்க போகுதா, விட்டுருங்க. 3 குழந்தை ஆச்சு, எடுத்துடலாம்னு சொல்லி தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ பையன் 3வது வருஷம் படிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சொல்றாரு, எப்படியும் நீ ஆபரேஷன் பண்ணிக்க போறீங்க, நீங்க நான் சொல்றதை கேட்டு பாருங்க, ஒருவேளை குணம் சரியில்லை ஆகலைன்னா டாக்டர் கிட்ட போங்க, ஆபரேஷன் பண்ணிக்கங்க அப்படின்னாரு. வீட்டுல அம்மா யோசிச்சாங்க, சரி இது நீ ஏதோ சொல்றப்பா, நீ சொல்றதை நான் செஞ்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்து பார்த்தாங்க. சரியா 10வது நாள் ப்ளீடிங் கம்ப்ளீட்டா நின்னு போய் அதே ஆஸ்பத்திரியில அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு போய் காமிச்சு, ஆபரேஷன் பிக்ஸ் பண்ண டேட் வேணாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ண போனோம். அந்த டாக்டருக்கு ஆச்சரியம், உங்க பையனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு ஒரு 2 மணி நேரம் என் 3வது வருஷம் மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருந்த என் பையன் கிட்ட அவரு கிளாஸ் எடுத்துக்கிட்டாரு. அந்த டாக்டர் எப்படி இதை குணப்படுத்துற அப்படிங்கறத கேட்டுக்கிட்டாரு. அப்ப கூட நான் ரொம்ப அதை சீரியஸா எடுத்துக்கல, வீட்டுல இருக்கிறவங்களும் ரொம்ப அதிகமா சீரியஸா எடுத்துக்கல. இது 2வது தடவை லக்கு, இது ஏதோ அடிச்சுட்டாரு இவரு, புளுக்குல இன்னொரு விக்கெட் எடுத்துட்டாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். 3வது முறை அப்போ காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டாரு இவரு, 2-3 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எங்க மாமியாருக்கு கேன்சர் வந்துருச்சு.
அவங்களோட வராத நோயே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுல இது ஒரு கேன்சர். லிம்ஃபோமா அப்படின்னு உடம்புல இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை சக்திக்கு முக்கிய காரணமான அந்த WBC அப்படின்னு சொல்லுவாங்க, பி செல்ஸ், டி செல்ஸ் அப்படின்னு 2 செல் சொல்லுவாங்க. அதை உற்பத்தி செய்யக்கூடிய லிம்ஃப் நோட்ஸ், அதுல கேன்சர் வந்துருச்சு. அப்போ எப்படிப்பட்ட நோய் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. லிம்ஃபோமா, அதுவும் ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்னு 7 பேர் இவங்களோட சேர்ந்து இணைந்து இவங்க 8வது ஆளா ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த ரூம்ல 8 பேர் படுத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு நம்பர் 1 கேன்சர் ஹாஸ்பிட்டல், HCG ஹாஸ்பிட்டல், கேன்சர் ஹாஸ்பிட்டல்னு ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் இங்க பெங்களூர்ல. நாங்க போயிட்டு வந்துட்டு டெய்லி சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குற கடமை என்னோடது. அந்த டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன். அப்ப இந்த 8 பேர்ல 7 பேர் இறந்துருக்குறாங்க அந்த ரூம்ல. அப்போ என் பையன், பாட்டி நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க, ஆனா நான் சொல்ற மாதிரி நீங்க சில இயற்கை மருத்துவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா உயிர் பொழிச்சு வந்துடலாம். உங்களோட சுத்தி ஒவ்வொருத்தரா இறந்துட்டு இருக்காங்க, இதே நோய் தான் இறந்துட்டு இருக்காங்க. நீங்க இறக்கணும் என்ற அவசியம் இல்லை, இந்த நோயினால் நீங்கள் இறக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, இப்படி இறக்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணாங்க. சரிப்பா நீ சொல்லுப்பா நான் செய்யறேன்னு சொன்னாங்க. செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த எங்க மாமியார், அந்த பையனுடைய பாட்டிக்கு லிம்ஃப் நோடு பர்ஃபெக்டா வேலை செய்யுது. இந்த கேன்சரே இல்லை என்று முழுவதுமாக குணமடைந்து வெளியில வந்துட்டார். அப்பதான் எங்களுடைய கண்கள் எல்லாம் திறந்தன. உயிர் போக வேண்டிய ஒருத்தர் உயிர் பொழைச்சு உட்கார வச்சுட்டாரு இவரு. அன்றிலிருந்து இன்று வரை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். கிட்டத்தட்ட 1000 நோயாளிகளுக்கு மேல உணவு முறை பழக்க வழக்கங்களை மாற்றியே குணப்படுத்தி மறுவாழ்வு கொடுத்து கொண்டிருக்கின்றார். என்ன அவருக்கு இப்போ 26 வயசு தான் ஆச்சு. இந்த வயசுலயே ஒரு இவ்வளவு புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு யோசிக்க ஆச்சரியப்பட்டா, இது புதிய விஷயம் அல்ல. இது பரம்பரையாக இந்தியாவில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிந்த ஒரு மருத்துவம் தான். உணவே மருந்து, அவ்வளவுதாங்க அவர் சொல்றாரு. உணவை மட்டும் நம்ம பழக்க வழக்கத்தை மாத்திக்கிட்டோம்னா உடம்புல இருக்கிற எல்லா நோயும் பறந்து போயிடுங்கிறாரு. டயபெட்டிஸையும் சேர்த்து, சர்க்கரை வியாதி என்ற ஒரு வியாதியை இல்லாமல் செய்து விடலாம். ஒரு நிறைய பர்சன்டேஜ் பீப்புளுக்கு ஒரு டைப் ஆஃப் டயபெட்டிஸை இல்லாம செஞ்சிடலாம். இரவிலேயே அந்த பான்கிரியாஸ் என்ற அந்த எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ், நாளமில்லா சுரப்பி சரியில்லாம இருந்துச்சுன்னா அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதை தவிர மிச்ச எல்லா டயபெட்டிஸ் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது பெட்டு கட்டுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணி காட்டிட்டாரு. நேத்திக்கு கூட ஒருத்தர் போன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வாரம் சாப்பிட்டதுலயே எனக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் தேவையில்லை, மருந்து தேவையில்லை, எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்தலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. எழுதி கொடுத்துருக்குறாங்க. அவங்க பெரிய டாக்டர் அந்த அம்மா. அந்த டாக்டர் இவர்கிட்ட கத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க ஒரு 40 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டாக்டர் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பையன்கிட்ட கத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுல என்ன இது ஆச்சரியம், இது எப்படி வேலை செய்கின்றது என்று நான் உட்கார்ந்து என்னுடைய மகன் கிட்ட கத்துக்கிட்டேன். அவரு நம்ம மனோலக்கலையில ஒரு ஆசிரியர். ஒரு யோகா 12 வயசு இருக்கும், 12.5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நானு கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம தியான பயிற்சி மனோலக்கலையில வந்தவர். நான் என்னோட மனைவியும் அதுல வந்துட்டாங்க. அவங்களும் ஆசிரியராகி அவங்களும் கல்யாணத்துக்கு முன்னாடியே தவம் எல்லாம் பயிற்சி எல்லாம் பண்ணிட்டாங்க. சுவாமிஜி கிட்டேயே இனிஷியேஷன் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. சோ இவரு பிறந்த முன்னாடியே நான் 2 பேரும் தவம் பண்ணிட்டு இருந்தோம். 12 வயசுல மேல படிச்சுட்டு இருந்தவர் இவரு தடன்னு கீழே ஓடி வந்தார். நான் ஹால்ல உட்காந்துட்டு இருந்தேன். அப்பா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவுப்பா? நான் ஒரு தீவுல மாட்டிக்கிட்டேன் தனியா. அதுல யாருமே இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எப்படியாவது என் உடம்பு நான் சரி பண்ணிக்கணும். மருத்துவரே இல்லை, அங்க ஆஸ்பத்திரி இல்லை, மருந்து இல்லை,
ஆனா நான் தப்பிச்சாகணும், உயிர் பிழைக்கணும், என்ன பண்றதுப்பா அப்படின்னா, அப்பா இது கனவுப்பா, விட்டு தள்ளி, இது ஒரு பெருசா எடுத்துக்காத. இல்லப்பா இது கனவு அல்லப்பா, இது இது எனக்கு நிஜமாவே நடந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமா தோணுது. இது ஏதோ எனக்கு உனக்குள்ள ஒரு சக்தி எனக்கு ஒரு 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 காதுல ஏதோ சொன்ன மாதிரி, இதுக்காகவே நீ உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. மருந்தே இல்லாமல் உடலை சரி செய்ய முடியுமா? இதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாரு. நானும் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போனேன். அலோபதி டாக்டர் கிட்ட போனேன். இல்ல அது மருத்துவம், அது மருந்து, அது வேண்டாம், மருந்து இல்லாமல் குணப்படுத்தணும். சரிப்பா விட்டுடலாம். சித்த மருத்துவம் போலாம்னா அதுவும் மருந்து தானே. அங்கேயும் போய் பார்த்தாரு. ஒரு 2 மாசம் அங்கேயும் போனார். கூப்பிட்டு போன ஒரு சித்த மருத்துவர் கோயம்புத்தூர் ஒருத்தர்கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு 2 மாசம் விட்டேன். இல்ல வேணாம்ப்பான்னு வெளில வந்துட்டார். அப்புறம் நம்ம ஆரிய வைத்திய பார்மசி கோயம்புத்தூர்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனுடைய எக்ஸ் டைரக்டர் ஒருத்தர், அவரு விஸ்வகுமார் பேரு, அவருடைய இடத்துக்கு ராம்குமார் பேரு, அவருக்கும் அவருடைய நண்பர், அவரையும் கூட்டிட்டு போய் ஒரு 3 மாசம் இன்டர்ன்ஷிப் மாதிரி பையனை பாத்துக்காங்க. அப்ப 12ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருந்தாரு. 12ஆம் கிளாஸ் கூட இல்ல, 12 வயசு எல்லாம் முடிச்சு ஒரு 15 வயசு 16 வயசு அதுக்கப்புறம் தான் இந்த முயற்சியில இறங்க ஆரம்பிக்கிறேன். 10 கிளாஸ் முடிச்சோன்னுதான் அந்த 11வது கிளாஸ் அவர் வந்த போதுதான் இதை நான் முயற்சி ஆரம்பிச்சேன். 11, 12 2 வருஷமும் ஸ்கூலுக்கு போல அவரு வீட்டுல உட்கார்ந்தே தனியா பிரைவேட் கேண்டிடேட்டா படிச்சாரு. என்னுடைய 2 மகள்களும் ஹோம் ஸ்கூலிங் வீட்டுலதான் படிச்சாங்க. ஸ்கூலுக்கு போகல அவங்க. இனி வரைக்கும் அவங்க ஸ்கூலுக்கு போனது கிடையாது. ஆனா அவர்களுடைய திறமைகளை நல்லா வளர்த்து கொண்டாங்க. இவர் இந்த ஆயுர்வேதாவுக்கு போயிட்டு இல்ல அதுவும் மருத்துவம் வேண்டாம், யுனானி வேணான்ட்டார், ஹோமியோபதி வேணான்ட்டார். இது எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது உனக்கு அப்படிங்கும் போதுதான் இந்த இயற்கை மருத்துவம் ஒன்று இருக்குது எனக்கு கண்டுபிடிச்சு அங்க போய் ஜாயின் பண்ணி இன்னைக்கு இயற்கை மருத்துவரா இருக்கிறார். எப்படி இந்த மருத்துவம் வேலை செய்கின்றது அது ஒரு சிறிது நேரம் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். நோய் என்றால் என்ன? எனக்கு என்னுடைய மகன் குருவாக இருந்து சொல்லிக் கொடுத்ததை ஒரு சிஷ்யனாக நான் எவ்வளவு தூரம் என் அறிவுக்கு எட்டியதோ புரிந்து கொண்டு நான் அதை உங்களுக்கு இன்று சமர்ப்பிக்கின்றேன். தவறு இருந்தால் மன்னித்து விடுங்கள். உடல் என்பது செல்களால் ஆக்கப்பட்டது. ஒவ்வொரு செல்லுக்குள்ளாகவும் மைட்டோகாண்ட்ரியா என்ற ஒரு கிச்சன், ஒரு பர்னர் ஸ்டவ் ஒண்ணு எரிந்து கொண்டே இருக்கின்றது. இரத்தத்தின் மூலமாக சாப்பிட்ட உணவை ஜீரணம் செய்து ரசமாக மாற்றி அதை இரத்தத்தின் மூலமாக எடுத்து கொண்டு போய் செல்களுக்கு நரம்புகள், அந்த இரத்த நாளங்கள் கொண்டு போய் சேர்க்கின்றன. வெயின்ஸ், ஆர்டரிஸ் அப்படிம்பாங்க. அது கொண்டு போய் சேர்க்கின்றன. அந்த இரத்த நாளங்களின் மூலமாக வந்த இந்த சத்துள்ள இரத்தத்தை சத்தை பிரித்து எடுத்து அதை சமைத்து அதை செல்களுக்கு ஊட்டும் வேலை மைட்டோகாண்ட்ரியா என்ற ஒரு கிச்சனுக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்கு இயற்கை. அப்படி அங்க கொழுப்பானது உணவாக செல்களுக்கு அந்த எனர்ஜியாக மாற்றம் செய்யும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுதான், 2 விதமான கழிவுப் பொருட்கள் வருது அப்படிங்கிறாங்க மருத்துவர்கள். ஒன்று ஆக்சிஜன், 2 நீர். இந்த நீர் வியர்வையாகவோ அல்லது மூச்சு காற்றின் வழியாகவோ அல்லது மலமாகவோ மூத்திரமாகவோ அல்லது வேற ஏதாவது வழியிலையோ வெளியில வந்துருது. ஆனா இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுது, அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடா மாறி நுரையீரல் வழியாக அது மூச்சு காற்றாக வெளியில வர முயற்சி செய்யுது. அப்படி வர முடியாமல் இருந்தால் இரத்தத்தில் அதிகமாக அந்த ஆக்சிஜன் கலந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் அப்படி ஆனதுனாலதான் இந்த கொரோனால டெஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்களே. என்ன கண்டுபிடிக்கிறாங்க? ஆக்சிஜன் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு பிளட்ல. உடனே இவருக்கு மூச்சு திணறுது. அதனால மாஸ்க் வச்சு, ஆக்சிஜன் மாஸ்க் வச்சு நிறைய இவர் சிலிண்டர் வச்சு இவருக்கு ஆக்சிஜன் அனுப்புங்க உள்ளுக்குள்ள காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க டாக்டர். அந்த வென்டிலேட்டர்ங்கிறது இதுதான், ஆக்சிஜன் வைக்கிறதுக்கு பேர் தான் வென்டிலேட்டர். ஏன்னா
இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடா மாறி வெளியில வருவதற்கு முடியல. அதை திணறி உள்ளுக்குள்ள மாட்டதுனால அது கார்பன் டை ஆக்சைடு அதிகமானதுனால மூச்சு திணறல் வருது. உடம்புல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உடம்புல கருவிகள் கிடையாது. உடம்பே இயற்கையிலே அந்த அமைப்பு இல்லையாமா. ஆனா கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மூளைக்குள்ள ஒரு பகுதி அமைத்திருக்குது. அப்போ அந்த ரத்தத்தில் இந்த ஆக்சிஜன் அதிகமாகும் பொழுது ரத்தத்திலேயே அது கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. ஆக்சிஜன் கண்டென்ட் ஜாஸ்தியாவது, மூச்சு காத்து வழியாக கார்பன் டை ஆக்சைடு வெளியில வர முடியாம அது ஒரு விதமான பிரச்சனை, மூச்சு திணறல் அது இதெல்லாம் வரும் பொழுது உள்ளுக்குள்ளேயே கார்பன் டை ஆக்சைடு லெவலும் அதிகமாகுது. உடனே மூளைக்கு தெரியுது, உடனே மூச்சு திணறல் வாங்குது. மாத்தி மாத்தி இது அது உடம்ப சரி செய்ய முயற்சி செய்யும் ஒரு வேலைதான் இந்த மூச்சு திணறல் என்பது, மயக்கம் என்பது. மயக்கம்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு மூளைக்கு அதிகமா போறதுனால மூளை முழிச்சிட்டு இருக்க முடியல, மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுது. இவ்வளவுதான் காரணம். சரி, இந்த ஆக்சிஜன் வருது, அதுல என்ன ஆகுதாமா, ஆக்சிஜன் மூலக்கூறுகளில் நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் என்ற 3 விண்துகள்கள் இருக்குதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த எலக்ட்ரான் என்ற விண்துகள்ல ஒரு எலக்ட்ரான் அங்க மிஸ் ஆகுது, மைனஸ் ஆகுது. அப்ப எலக்ட்ரான் இல்லாத அந்த ஆக்சிஜன் ஆட்டம், அணுவானது அங்கே அதிர்ச்சி அடைந்து விடுகின்றது. அது ஒரு பிரச்சனையாக அந்த ஆக்சிஜனுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது, மூலக்கூறுக்கு. அப்போ பரித்துண்ணல் என்று பக்கத்துல இருக்கிற ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை புடுங்கிக்குமா. இப்படி புடுங்க ஆரம்பிச்சு அது இன்னொன்னுத்த புடுங்க ஆரம்பிச்சு அது இன்னொன்னுத்த பறித்து அப்படி மாற்றி 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 இயற்கையிலேயே அதை சரி செய்து கொள்ள அமையும் ஒரு ரியாக்டிவ் ப்ராசஸ். அந்த ரியாக்ஷன் தான் ஆக்சிடேட்டிவ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ரியாக்ஷன் வரும் பொழுது அந்த இடத்தில் அந்த செல்லினுடைய இன்டெகிரிட்டி, அமைப்பு, மூலக்கூறுகள் பாதிக்கப்படுகின்றன. அந்த செல்லினுடைய அமைப்பு பாதிப்பு அடைந்தால், அந்த செல்லே 2ஆக பிளவுபட்டால் அது கேன்சர், அது இறந்து போனால் நோய். இவ்வளவுதான். இந்த பிளவுபட்டு 2ஆக மாறி 4ஆக மாறி 8ஆக மாறி அது 64ஆக மாறி 128ஆக மாறி கடகட கடகட கடகடன்னு மாறிட்டே இருந்துச்சுன்னா மியூட்டேஷன். அந்த மியூட்டேஷன் தான் கேன்சர் வளருது அப்படிம்பாங்க. அதாவது உடம்பு செல்கள் இறக்கும், புதிதாக வளரும். வாழையடி வாழையாக ஒரு தோட்டம் வளருவது போல் செல்களும் ஒன்று இறந்து அதே இடத்தில் இன்னொரு செல்லும் முளைக்கும். இது இயற்கையாகவே அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆனால் அந்த குழப்பம் ஏற்படும் பொழுது, ஆக்சிடேட்டிவ் ப்ராசஸ், ரியாக்டிவ் ப்ராசஸ் உள்ள செட் ஆகும் பொழுது அங்கே காற்றோட்டம், நீரோட்டம், வெப்ப ஓட்டம் அதிகமாகவோ அல்லது குறைந்தோ அல்லது வழி தவறியோ விடுகின்றது. இந்த 3 குழப்பத்தின் மூலமாக அங்கே மின்குறுக்கு ஏற்பட்டு அந்த மின்குறுக்கை சரி செய்வதற்காக உடல் எடுக்கும் ஒரு முயற்சியை தான் நாம் வலி என்று சொல்கின்றோம். அது குறுகிய காலத்தில் வலி என்றும், நீண்ட காலமாக இந்த தொல்லை இருந்தது என்றால் அதை நோய் என்றும் சொல்கின்றோம். இதுவே தொடர்ந்து அதில் வழியாக, மின்குறுக்கின் வழியாக ஜீவகாந்த சக்தி அதிகமாக வெளியிட்டு கொண்டே இருந்து கொண்டே இருந்தால் அந்த உடல் பகுதியானது சரியாக சீர் செய்ய முடியாமல், வேலை செய்ய முடியாமல் அது இறந்து விடுகின்றது. செயல் இழந்து இறந்து விடுகிறது. செயல் இழப்பு தான் அந்த பகுதி போச்சுங்க, லிவர் ஃபங்க்ஷன் பண்ணலைங்க, கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணலைங்க, லங்ஸ் சரியா வேலை செய்யலைங்க, ஹார்ட் ஃபெயிலியருங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் அதில் உள்ள செல்கள் குழப்பம் அடைந்து மின்குறுக்கு தாங்கும் அளவுக்கு மேலாக சென்று அங்கே ஜீவகாந்த சக்தியின் முழு இழப்பும் சீர் செய்ய முடியாமல் போன ஒரு நிலை. இதற்கு காரணம் இந்த ஆக்சிடேட்டிவ் ரியாக்டிவ் ப்ராசஸ். அந்த எலக்ட்ரான் மிஸ் ஆனது எல்லாத்துக்கும் காரணம். அப்ப அந்த எலக்ட்ரான் மிஸ் ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்?
இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை நம்ம சப்ளை பண்ணணும். எப்படி அதை செய்ய முடியும்? எதுல இருக்கு அப்படின்னா, முழுமையான தாவர உணவில் தான் அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஒரு மரம், கலிபோர்னியா பைன் ட்ரீ அப்படிம்பாங்க அந்த மரத்தை. அமெரிக்க நாட்டுல கலிபோர்னியா மாநிலத்துல இந்த மரம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது, வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. ஏன் இது ஒரு பெரிய அழுத்தி சொல்றேன்னு கேக்குறீங்களா? 4700 ஆண்டுகளாக இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த மரம். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்களா? எப்படி இது வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்றால், அதனுடைய வேர் பகுதியில் டீலோமிரேஸ் என்ற ஒரு என்சைம் இருக்குது. இதுதான் காரணம் அதை இளமையாக இருப்பதற்கு. 4700 ஆண்டுகள் இளமையான ஒரு மரமாமாவது. அதே டீலோமெரேஸ் உடல்லையும் இருக்கு. அதை உற்பத்தி செய்யும் திறன் முழுமையான தாவர உணவுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த மரத்தினுடைய இலைகளை எடுத்து பாருங்க, பச்சை பசேல் இருந்ததுன்னா உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. சாப்பிடுங்க. பச்சை பசேல் இருந்ததுன்னா, வாய்க்கு ருசியா இருந்ததுன்னா சாப்பிடலாம் அத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஜெயா எடுத்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிடலாம். இது ஒரு விதமான ஒரு டெஸ்ட், ஒரு பரிசோதனை. நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படின்னு. இந்த பச்சை கலர் ஏன் வந்ததுன்னா, குளோரோஃபில் என்ற ஒரு காம்பவுண்ட் அதுல இருக்கிறதுனாலதான். அந்த குளோரோஃபில் எப்படி வந்தது? சூரியனிலிருந்து வரும் சூரிய ஒளி அந்த காந்த அலைகளை இந்த மரங்கள் வாங்கி அங்கே ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடா மாறுது, கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனா மாறிட்டே இருக்குது, தொடர்ந்து மாறிட்டே இருக்குது. சில மரங்கள் பகல் நேரத்தில் அதிகமாக ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும், சில மரங்கள் இரவுல ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும். அப்படி பண்ணும் மரங்கள் இரவுலையும் பகல்லையும் மாத்தி மாத்தி கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனாலதான் புளிய மரத்துக்கு அடியில படுக்காத, அப்புறம் வேப்ப மரத்துக்கு அடியில படுக்காத அப்படிம்பாங்க. அதுல பேய் வரும் அப்படின்னா. புளிய மரத்துல பேயெல்லாம் வர்றது இல்லைங்க. அது என்ன வருது அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு வருது நைட். அதுல அது கீழே நம்ம படுத்தோம்னா நமக்கு வேணுங்கிறது ஆக்சிஜன், மூச்சு காத்துக்கு. அந்த மூச்சு காத்துக்கு ஆக்சிஜன் இல்லாம கார்பன் டை ஆக்சைடு அதிகமா நம்ம மூச்சு இழுத்து வச்சுக்கிட்டோம்னா, அந்த கார்பன் டை ஆக்சைடை உள்ள இழுத்துட்டோம்னா அது கற்பனையை தூண்டு விடுகின்றது. ஹலூசினேஷன் அப்படிம்பாங்க. தேவையில்லாத கற்பனைகள், கட்டுக்கடங்காத கற்பனைகள் நம் மனதில் உருவாகும். அப்போ இந்த பேய் வருது, அது வருது, இது வருது. சும்மா ஒருத்தன் வந்திருப்பான் நம்ம ஊர்ல, வேஷ்டி கட்டிட்டு ஒரு ஆளு இந்த வேப்ப மரத்துல ஒரு ஆள் படுத்துட்டு இருப்பான். அடுத்தவன் அந்த பக்கம் வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். ஐயோ பேய் போகுதுன்னு. அவன் வெள்ளை கலர் வேட்டியை கட்டிட்டு வெள்ளை கலர் சட்டை போட்டு போயிட்டு இருந்தானா அவனு போய் பேய்ன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவனுக்குதான் பிரச்சனை. ஏன்னா இவன் படுத்துட்டு இருக்கிறது வேப்ப மரத்துக்கு அடியில. அதே மாதிரி இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் அதிகமாக உற்பத்தி செய்தல எது அதிகமாக ஆக்சிஜனை உற்பத்தி செய்யுதோ அதை நாம் உட்கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது தான் இந்த முழுமையான தாவர உணவின் அடிப்படை தத்துவம். இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது, குளோரோஃபில் ரிச் ஃபுட் சாப்பிடும் பொழுது அதுல எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இயற்கையை ஏற்படுத்தி வைத்து விடுகின்றது. மிருக உணவில், மாமிச உணவில் இந்த எலக்ட்ரான்ஸ் இல்லை, முட்டையில இல்லை, எந்த விதமான மிருகத்தின் வழியாக வந்த உணவிலும் இல்லை, தேனில இல்லை. அந்த தேனியானது பூல இருந்து அந்த தேனை உறிஞ்சி எடுக்கும் பொழுது அது தாவர உணவானது மிருக உணவாக மாறுது, பூச்சி உணவாக மாறுது. அந்த வாயில தான் அதனுடைய தேன் உற்பத்தி ஆகுது. அது அங்க எலக்ட்ரான்ஸ் காணாம போகுது. அதனால தேனும் தாவர உணவு, முழுமையான தாவர உணவு இல்லை. பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய் இதெல்லாம் பசுமாட்டுல இருந்து வருது. அதுலயும் இந்த எலக்ட்ரான்ஸ், எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இல்லை. ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னா, ஃபைட்டோனா தாவரம்,
நியூட்ரியன்ஸ்னா சத்து. இந்த தாவர சத்தானது தாவரத்திலிருந்து வரும் பொருட்களுக்கு மட்டும்தான் உள்ளன. அதுவும் இயற்கையில் தாவரங்கள் உருவாக்கும் பொருட்களில் மட்டும்தான் உள்ளன. அது எப்படி இருக்க வேண்டும் என்றால், இயற்கை எப்படி அதை உற்பத்தி செய்கின்றதோ அதன் மூலமாக மட்டுமே நாம் அதை உட்கொள்ள வேண்டும். அதை விட்டு அதை எடுத்து, ஒரு நிலக்கடலை எடுங்க, நிலக்கடலையை எடுத்து நம்ம எப்படி சாப்பிடுறோங்க? நல்லா எடுத்து அதை கொஞ்சம் செக்குல வச்சு ஆட்டி அதுல ஜூஸ் எல்லாம் எடுத்து அந்த ஜூஸை கொஞ்சம் நெருப்பு வச்சு புகைச்சோம்னா நம்ம அதுல இருக்கிற நீர் சக்தியானது காணாம போய் எண்ணெய் மட்டும் இருக்கும். அந்த எண்ணெயை கொண்டு வீட்டுல வச்சு அதுல நம்ம கத்திரிக்காயை போட்டு வெண்டைக்காயை போட்டு நல்லா வறுத்து முறுமுறுன்னு கருப்பா சாப்பிட்ட உடனே கருக்கு முறுக்குன்னு அந்த ஒரு சத்தம் வரணும் இல்லைங்களா? வெண்டைக்காய் நம்ம பொரியல் பண்ணோம்னா அது அந்த மாதிரி இருக்கணும். உருளைக்கிழங்கு எடுத்து வறுத்து சிப்ஸ் பண்ணணும். அப்பதான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அவன் சின்ன குழந்தை பிறக்கும் பொழுதே உங்க மடியில பிறந்த உடனே அம்மா எனக்கு ஒரு பாக்கெட்டு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்கி கொடுமா, நேந்திரங்காய் சிப்ஸ் வாங்கி கொடுமா. எந்த குழந்தையாவது அழுதா? அம்மான்னு அழுது பசிச்சுது, நீங்க என்ன பண்ணுவீங்க? பால் குடிப்பீங்க. பால் குடித்து வளர்ந்த ஒரு குழந்தை எப்படி உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சது? நீங்களே யோசிச்சு பாருங்க. என்ன இருக்குது அந்த உருளைக்கிழங்குல? என்ன இருக்கு? அது சிப்ஸா மாத்தின உடனே, வறுத்து எடுத்த உடனே அதுல இருக்கிற எல்லா விதமான சத்துக்களும் செத்து போச்சு. நமக்கு சொத்தாக வேண்டிய சத்து செத்து போனா அதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம செல்கள் என்ன ஆகும்? செத்துதான் போகும். அப்போ அப்படியே உருளைக்கிழங்க சாப்பிட சொல்றீங்களா? அது சாப்பிட முடியாது. அப்படியே வெண்டைக்காய் சாப்பிட சொல்றீங்களா? சாப்பிடலாம். கிராமத்துல எல்லாம் அப்படியே எடுத்து கழிச்சு போய் சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இப்படி இருக்கிறவங்களை வெண்டைக்காய் கொடுத்து அப்படியே சாப்பிடுனா, அடப்போமா நீமா நல்லா சமைச்சு கொடுமா சாப்பிடுறாங்க. அப்படி கத்திரிக்காய் அப்படியே சாப்பிட முடியுமா? முடியாது. நிறைய காய்கறிக அப்படியே சாப்பிட முடியாது. அப்போ இன்னும் முழுமையான தாவர உணவுனா என்ன அர்த்தம்? அப்படியே ஃப்ரெஷ்ஷா எடுத்து சாப்பிடறதுக்கு பேர் முழுமையான தாவர உணவு இல்லை. எது ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணுமோ அதை ஃப்ரெஷ்ஷா எடுத்து சாப்பிடுறது நல்லது. உதாரணத்துக்கு நம்ம பழ வகைகளை எடுத்து பாருங்க. நம்ம ஊர்ல கிடைக்காத பழ வகைகள் இல்லை. எல்லா பழத்திலையும் பைட்டோ நியூட்ரியன்ஸ் ரிச்சா இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஒரு வாட்டர் மெலன் எடுக்கிறோம், சாத்துக்குடியை எடுக்கிறோம், அதை நல்லா புழிஞ்சு ஜூஸை மட்டும் எடுத்து 2-3 ஸ்பூன் அதுல சர்க்கரையை போட்டு அல்லது வெல்லத்தை போட்டு கலந்து அடிச்சுட்டு சுகர் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க, டயபெட்டிஸ், ஜூஸ் சாப்பிடக்கூடாதுங்க, பழம் சாப்பிடக்கூடாதுங்க. கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி அல்ல. அந்த பழத்தை சாப்பிட வேண்டியது அது அல்ல. அது மருந்து அல்ல. அது மருந்தா இருந்த ஒரு பழத்தை விஷமாக மாற்றி டயபெட்டிஸ்க்கு ஃப்ரூட்ஸ் நல்லது இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா நல்லது இல்லதான் அப்படி சாப்பிடுறது. அப்ப எப்படி சாப்பிடணும்? ஒவ்வொரு பழத்திலையும் சுகர் இருக்கு. அந்த சர்க்கரை சத்தானது உடலுக்கு எப்படி செல்ல வேண்டும்? கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ஃபைபர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபைபரோட இணைந்து ஒட்டிக்கிட்டு இருக்குது அந்த சுகர். நம்ம ஜூஸா எடுக்கும்போது ஃபைபர் போச்சு, சுகர் மட்டும் இருக்குது. அப்போ அந்த சுகரை மட்டும் நம்ம சாப்பிட்டோம்னா நீங்க ட்ரிப்ஸி ஏத்துற மாதிரி, அது வேஸ்ட். அது உடம்பு பெரிய நோய்க்கு கொண்டு விட்டுரும். ஜூஸ் சாப்பிடுறதையே நிறுத்திடணும். நம்ம வெறும் பழத்தை சாப்பிடுங்க. என்னென்ன பழம் உங்களுக்கு லோக்கலா அவைலபிளோ, டயபெட்டிஸ் நான் சொல்றது சர்க்கரை நோய் உள்ளவர்கள்
பழத்தை நிறைய சாப்பிட வேண்டும். சாப்பிட்டு இருக்கிறார்கள். நான் என் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். 100க்கும் மேற்பட்ட சர்க்கரை வியாதி வந்த நோயாளிகள் பழம் மட்டும் உண்டு இன்று நன்றாக இருக்கின்றார்கள். சர்க்கரை நோய் இல்லாமல். என் மாமியார் அதற்கு உதாரணம். வீட்டுல இருக்கிறாங்க. எங்களோடது ஜாயிண்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பம். எங்களோடது ஒரு 12 பேர் இருக்கோம் வீட்டுல. என் பையனும் இருக்கிறாரு, என் பையன் பொண்ணுங்க 2 பேர் இருக்கிறாங்க, மாமனார் மாமியார் இருக்காங்க, எங்க அப்பா இருக்கிறாரு, அம்மா இல்ல இப்போ. அம்மா இறந்துட்டாங்க ஒரு 8 வருஷம் முன்னாடி. எல்லாரும் என் வீட்டுலதான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நீ கூட அது ஒரு பெரிய சேலஞ்சிங் ஒரு ஃபேமிலி இல்லைங்களா, கூட்டு குடும்பம்ன்றது. எல்லாரும் ஒத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாமியாருக்கு 27 வருஷமாக சுகர் கம்ப்ளைண்ட். இன்னைக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இல்லாம இருக்கிறாங்க. இதுதான் காரணம் அப்படிங்கிறது நான் கண் கூட அத பார்த்திருக்கிறேன். இது உங்களுடைய இந்த சேனல் மாதிரி சாதனை மார்க்கம். இது போதனை அல்ல. நிஜமாக நிகழ்ந்த நிகழ்வுகளை நான் உங்களுக்கு உதாரணத்துடன் எடுத்து காமிச்சு கொண்டு உதாரணத்தோடு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இப்படி அந்த சத்துள்ள உணவை எப்படி சாப்பிட்டால் உடலுக்கு அது மருந்தாக வர முடியும் என்பதை உணர்ந்து நம்ம சாப்பிடுறதுக்கு பேர் தான் முழுமையான தாவர உணவு. அதுல அப்ப 2 கிரைட்டீரியா கொடுக்குறாங்க. முழுமையான அப்படிங்கிற ஒரு வார்த்தை, தாவரம்ங்கிறது 2வது வார்த்தை. எந்தெந்த உணவுப் பொருள் எல்லாம் தாவரத்திலிருந்து வருகின்றதோ அது நம்பர் 1 நல்லது. ஆனா அதை நாம் எவ்வளவு முழுமையாக வைத்துக் கொண்டு சாப்பிடுகின்றோமோ, அதுக்காக ஒரு முழு பூஷணி எடுத்து சாப்பிட சொல்ல நான். அதை தண்ணியில வச்சு வேக வை. அதுல இருக்கிற ஃபைபர் கெட்டு போகாம, அந்த ஃபைபர்ல தான் இருக்கு சத்து அப்படிங்கிறாரு இந்த இயற்கை மருத்துவர்கள். அப்போ அந்த ஃபைபர்ல இருக்கிற உணவை கெடுக்காமல் அதுல இருந்து நம்ம சாப்பிடும் பொழுது உடம்பு என்ன பண்ணுதான், வயிறு ஜீரணம் மெதுமெதுவா ரிலீஸ் பண்றது. ஓவர் பீரியட் ஆஃப் 3-4 hours அது ஜீரணமாயி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கு. பாட்டி இருப்பாங்க வீட்டுல, சின்ன குழந்தை இருக்கும், பலகாரம் பண்ணி வைப்பாங்க. ஒரே தட்டுல 2 கிலோ தீபாவளி பட்சணத்தை கொண்டு போய் கொடுத்து சாப்பிடுறான்னு சொல்லுவாங்களா? மாட்டாங்க. அழும்போது இந்தாப்பா ஒரு முறுக்கு, இந்தாப்பா ஒரு சீடை, இந்தாப்பா ஒரு தட்டை, இந்தாப்பா ஒரு பழம், இந்தாப்பா ஒரு அதிரசம் அப்படின்னு தானே கொடுக்குறாங்க பாட்டி. அதை மாதிரி நம்ம வயிறானது இந்த உணவை, முழுமையான தாவர உணவை உட்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட்ல இருந்து, சுகர்ல இருந்து, கொலஸ்ட்ரால்ல இருந்து அந்த பிரித்து எடுத்து அதை ரத்தத்தில் சேர்த்து அது ரத்தத்தின் வழியாக செல்களுக்குள் சென்று தயாரா இருக்கும். பைட்டோ நியூட்ரியன்ஸ், எலக்ட்ரான் ரிச் ஃபுட். இது அங்க போய் உட்கார்ந்த உடனே இந்த மைட்டோகாண்ட்ரியா என்ற அந்த ஸ்டவ், கிச்சன், செல்லுக்குள்ளாக இருக்கிற அந்த கிச்சன், அது கொஞ்சம் உணவை பர்ன் பண்ணும்போது, எரிக்கும் பொழுது அந்த ஆக்சிடேட்டிவ் ரியாக்டிவ் ப்ராசஸ், இந்த எலக்ட்ரான் மிஸ் ஆன அந்த ஆக்சிஜன் ஆட்டம் எங்கடா எலக்ட்ரான் தேடும் பொழுது பக்கத்துல இருக்காரு பாருங்க இந்த பூஷணிக்காய் சத்தா மாதிரி அங்க உட்கார்ந்துட்டு இருக்குது பாருங்க, அல்லது கீரை சத்தா மாதிரி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு பாருங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு காயோ பழமோ சத்தா மாதிரி அங்க உட்கார்ந்துட்டு இருக்குது பாருங்க. அது சொல்லும், எங்கிட்ட இருக்கப்பா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான், இயற்கை கொடுத்ததுப்பா, வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப நன்றி அப்படின்னு பேலன்ஸ். அவ்வளவுதான், நோய் இல்லாமல் வாழலாம். இவ்வளவுதாங்க ரகசியம். இதற்கு ஒரு திட்டம் போட்டு கொடுத்திருக்கிறாங்க இயற்கை மருத்துவம். திட்டத்தில் முதல் பாடம், நிறைய பழம் சாப்பிட வேண்டும். எவ்வளவு பழம் சாப்பிட வேணும்? ஒரு வயிற்றுக்கு பசிக்கு தேவைக்கு 3ல் 1 மடங்காவது அல்லது 4ல் 1 மடங்காவது ஒவ்வொரு வேளையும் பழம் நாம் தின்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். கஷ்டம் தாங்க, எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பழம்னா பிடிக்காத ஒரு காலகட்டத்துல எனக்கு. இன்னைக்கு பிடிக்காத பழமே இல்லைன்னு இப்ப பழகிக்கிட்டேன். ஏன்னா அதை பார்த்த உடனே நான் உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழ முடியுமே, இது இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம்னு நான் நன்றி சொல்லி உண்ணும் உணவு உடலுக்கு மட்டும், நாம் நாக்குக்கு மட்டும் அல்ல. உடம்பு தலையிலேருந்து கால் வரைக்கும் 6 அடி இருக்குது என்னோட உடம்பு. ஆனா நாக்கு பாருங்க ஒரு 4 இன்ச்சு.
ஆனா அந்த செக்யூரிட்டி கார்டு ஒரு வேலை பண்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் சுவைத்து பார்த்துதான் உள்ள அனுப்புறாரு அவரு. அது பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கும் ஒரு நாக்கு. எப்படி பழக்கம்? அம்மா செய்து வைத்த ஒரு பழக்கம், அதுக்கப்புறம் நம்ம காலேஜுக்கு போய் ஹாஸ்டல்ல செய்து கொண்ட சில பழக்கம், அதுக்கப்புறம் வெளியில வந்து நாம வேலைக்காக ஊரா போன போது அங்க செய்து கொண்ட பழக்கம், திருமணமான பிறகு மனைவி செய்து வைத்த பழக்கம், இப்படி ஒரு 4 விதமான பழக்கம் நம்ம வாழ்க்கையில. இது சஞ்சித கர்மம் அல்ல, பிராரப்த கர்மமாக நமக்கு அங்கே பதிவாகி இருக்கின்றது. நாம் பிறந்தவுடன் சாப்பிட்ட உணவு என்னதுங்க? அம்மா கொடுத்த பால். அம்மா கொடுத்த பால்ல ஏதாவது சுவை இருக்குதா? உப்பு இல்லை, சர்க்கரை இல்லை. அப்படிதான் நம்ம பழகிக்கிட்டோம். ஆனா ஒரு 2 வயசு, 1 வயசு, 3 வயசு அம்மா பால் கொடுத்து முடிச்சு உணவு ஊட்டும் பொழுது அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு என்ன பழக்கம் வந்ததோ அத நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு, நம்ம அதுக்கு அடிமையாகி, அதற்கு மேல நாம் சில பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி அதற்கு அடிமையாகி, இன்றைக்கு உணவுக்கே அடிமையாகி இதுல இருந்து வர முடியாம தவிச்சிட்டு இருக்கிறோம். இதுல ஒரு தப்பான ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம். என்னன்னா, வேணா சாப்பிடுங்க, கண்டதையும் உள்ள போட்டுக்கோங்க, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா 2 மாத்திரையை உள்ள போடுங்க, சரியாயிடும். இதுதான் நம்மளுடைய இன்றைய நவீன வாழ்க்கையின் ஒரு என்ன சொல்றது, ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலை. இன்னைக்கு சமுதாயமே இந்த ஒரு கவலைக்கிடமான ஒரு மனநிலையில சிக்கிக்கிச்சு போய். அந்த சிக்கல்ல இருந்து வெளியில வரணும்னா முழுமையான தாவர உணவு என்ன என்பதை நாம் உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா, ஒரேடியா மாத்தணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு நான் சொன்னேன், நாளையில இருந்து எல்லாரும் ஃப்ரூட் சாப்பிடுங்க அப்படின்னீங்கன்னா, அம்மா கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்களா? 2 வேலை பண்ணணும், 1 மாஸ்க் போடணும், 2வது வெளியில போய் சாப்பிட்டு வரேன்மா பையன். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பழம், 1 பழம் சாப்பிட ஆரம்பி, 2 பழம் சாப்பிட ஆரம்பி, வேற ஏதாவது ஆரம்பிக்கும். முதல்ல பழத்தை வெறும் வயிற்றுல தான் சாப்பிடணும். ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் ஆப்போசிட்டா சாப்பிடுவாங்க. ஃப்ரூட் சாலட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சு கடைசியில் கொடுப்பாங்க. அப்படி அல்ல, அது சாப்பிட வேண்டியது தவறான முறை. அது சரியான முறை. இந்த முழுமையான தாவர உணவு மருந்தாக வேண்டும் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த உணவு எளிதாக ஜீரணம் ஆகின்றதோ அதை முதலில் உட்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்ம வயிற்று குடல் பகுதி ஒரு பெரிய பைப்பு மாதிரி, லாங் பைப்பு. முதல்ல போட்டது முதல்ல ஜீரணமாகி முதல்ல வெளில வந்துடும், கடைசியில போட்டா மேல உட்கார்ந்துக்கும். பழம் சீக்கிரமாக ஜீரணமாக கூடியது, அதை முதல்ல போட்டா சீக்கிரமா ஜீரணமாகி உள்ள போயிடும். நல்ல பருப்பு வகைகள் அல்லது வேற ஏதாவது கீரை வகைகள் அதெல்லாம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஆகும். அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் ஜெரிக்கிறதுக்கு. அது அதுக்கு மேல பழத்தை தூக்கி உள்ள போட்டா அது 2 மணி நேரம் சும்மா உட்காரணும். அந்த பழம் அவ்வளவு சீக்கிரம் வந்து ஜீரணம் ஆகாது. அது இது ஜீரணமாய் முடிச்சோன்னு தான் அடுத்த டர்ன் வரும். அது அந்த டோல்கேட்ல நம்ம வந்து டாக்ஸ் கட்டிட்டு உள்ள போறோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு சாப்பாடு போன உடனே தான் அடுத்த சாப்பாடு வரும். அது வந்து அது ஜீரணமாகி அது போயிடும். அதனால பழத்தை முதலில் உட்கொள்ள வேண்டும். அதனால எந்த பாதகமும் இல்லை, மிக மிக நல்லது. முழுமையா சாப்பிடணும், அதை வந்து எடுத்து ஜூஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. as much as possible ஃப்ரெஷ்ஷா கொய்யா அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிடலாம். கொஞ்சம் வாஷ் பண்ணி சாப்பிடுங்க, அதுல கெமிக்கல் இல்லாம பாத்துக்கோங்க. இந்த ஆர்கானிக்கா வாங்கி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இல்லைன்னா உங்க ஊர்லயே வந்து கண்டிப்பாக திருப்பூர்லயும் சரி, ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் மாவட்டங்கள்லாம் இந்த இயற்கை விவசாய முறை அப்படின்னு ஒரு முறை இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கெமிக்கல் இல்லாம நேச்சுரல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய மனிதர் ஒருத்தர் இருந்தார், பேர் மறந்து போச்சு அவரோட பேரு. அவரு இது ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. அவருடைய வழியிலேயே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இயற்கை விவசாயி அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. அந்த மாதிரி இயற்கை விவசாயம் செய்யறவங்க கிட்ட வாங்குங்க, கெமிக்கல் இல்லாம பண்ணி கொடுப்பாங்க அவங்க. லோக்கல்ல பப்பாயா கிடைக்கும், அப்புறம் வந்து வாட்டர்மெலன் கிடைக்கும். மேங்கோ சீசன் முடிஞ்சு போச்சு இப்போ, இனிமே அடுத்த வருஷம் தான் மேங்கோ வரும் உங்களுக்கு.
ஆனா கொய்யா கிடைக்குது. இப்போ நல்ல கொய்யா, இப்போ நான் ஒரு வழியிலாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் கொய்யா கிடைக்கிறது. மஸ்கு மெலன் அப்படிம்பாங்க, அது கிடைக்கும். வாட்டர் மெலன் கிடைக்கும், எப்ப வேணாலும் கிடைக்கும். இப்போ இந்த சீசன்ல நல்ல பப்பாயா கிடைக்கும். பப்பாயா ஒரு வருஷத்துக்கு 2 தடவையோ 3 தடவையோ வருது இப்பெல்லாம். அதனால நீங்க தாராளமா அதை எடுத்து வாங்கி பருகலாம். இந்த மாதிரி அந்த லோக்கல்ல வெளிநாட்டில இருந்து இம்போர்ட் பண்ணின அந்த கலிபோர்னியா ஆப்பிள் அப்படின்லாம் சாப்பிடாதீங்க. ஆப்பிள்ல சத்து இல்லை. ஆப்பிள் டே கீப்ஸ் டாக்டர் இலைங்கிறதுலாம் மிகப்பெரிய பொய். ஏன்னா அதுல எந்த விதமான அதிகமான சத்தும் இல்லை. நம்ம ஊர் தாவரங்கள், நம்ம ஊர் பழங்கள்ல நிறைய சத்துகள் இருக்கின்றன. அதை சாப்பிட்டு பழகும். சரி, அதை சாப்பிட்டாச்சு, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா சாலட்ஸ் என்ன வேணா பண்ணலாம். நம்ம ஊர்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எந்த விதமான பச்சை காய்கறிகளையும் நேராக எடுத்துக்கொள்ளக்கூடிய கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரி நறுக்கி அதுல கொஞ்சம் உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் அதுல கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு பெப்பரை தூக்கி அதுல நல்ல மிளகு பொடியை போட்டு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ரொம்ப நல்லது அந்த மாதிரி சாப்பிடுறது. நேர சத்து உள்ளுக்குள்ள போயிடும். ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ், எலக்ட்ரான் ரிச், இந்த ப்ராப்ளம் ஆக்சிடேட்டிவ் ப்ராசஸ் இல்லாம நிம்மதியாக நோய் இல்லாமல் வாழ முடியும். அடுத்து சாப்பிட்டாச்சு. எவ்வளவு சாப்பிட முடியும்? கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். பச்சை பச்சையா சாப்பிட்டு இருக்க முடியுமா? சாப்பிட முடியாது. அடுத்து என்ன பண்றது? நீர் அதிகமாக இருக்கும், அதாவது கோட்ஸ் அப்படிம்பாங்க, புடலங்காய், பூசணிக்காய், இப்படிப்பட்ட காய்கறிகளை நீரில் சமைத்து நீராவியின் மூலமாகவோ அல்லது வெறுமன தண்ணியை வச்சு கொதிக்க வைக்கிறது இன்னும் பெட்டர். ஸ்டீம் குக்கிங்கை விட வெறும் வாட்டர் குக்கிங் இஸ் மச் பெட்டர். ஆயிலே போடாதீங்க. இப்ப ஆயில் தேவையில்லையா அப்படின்னா தேவை உண்டு. ஆனா அந்த ஆயில எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறேன்னு ஒரு நிமிஷத்துல கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி கோட்ஸ் வெரைட்டிஸ் எவ்வளவு முடியுமோ அதை நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தண்ணீர் வச்சு சமைச்சு அதை நீங்க உங்களுக்கு தேவையான அதுல பொருட்கள், திரவிய பொருட்கள், அந்த பொருள் இந்த பொருள் என்னென்ன பொருள் உங்களுக்கு வேணுமோ, ஜீரகம், மிளகு, இஞ்சி, பச்சை மிளகாய், எதை வேணா போடுங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் போட்டு நீங்க சாப்பிடலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. எண்ணெயை மட்டும் தவிர்த்துங்க. தேங்காய் துருவி போட்டீங்கன்னா எடுத்து ஸ்டவ்ல இருந்து கீழே வச்சதுக்கு அப்புறம் தேங்காய் துருவி மேல கொஞ்சமா தெளிச்சு சாப்பிடலாம். அதிகமா சாப்பிடாதீங்க. ஒரு தனி மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 15-20 கிராமுக்கு மேல எந்த விதமான நட்ஸ் சாப்பிடக்கூடாது. தேங்காய் ஒரு நட்டு தான், கோக்கோ நட்டுன்னு தான் நான் சொல்றேன். அது அதிகமா சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க இயற்கை மருத்துவர்கள். அதனால கொஞ்சமா அதுக்கு மேல போடணும்னா நீங்க போட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். சரி, அது சாப்பிட்டாச்சு. அடுத்ததாக என்ன சாப்பிடலாம்? கீரை வகைகள். நம்ம ஊர்ல கிடைக்காத கீரையா? அவ்வளவு ஐரன் ரிச், அது அவ்வளவு இரும்பு சத்து இருக்கு, அதுல அவ்வளவு விட்டமின்ஸ் இருக்குது. சாப்பிடுங்க. தினம் ஒரு கீரை சாப்பிட சொல்றாங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. எல்லா விதமான அனிமிக் ப்ராப்ளம், அதாவது உடம்புல சோர்வு ஏற்படுவதே இல்லாமல் துருதுரு என்று இருப்பான் ஒரு பையன் அப்படிம்பாங்க இல்லையா? ஐரன் இருந்தா தானே துருதுருன்னு இருக்க முடியும். அந்த இரும்பு சத்து வேண்டும் என்றால் இந்த மாதிரி நல்ல ஒரு பச்சை கீரைகளை, விதவிதமான கீரைகளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதுவும் அந்த கீரையை செய்யும் பொழுது மூடி வச்சு கொதிக்க வைக்காதீங்க. அப்போ அந்த கீரையானது விஷமாக மாறிவிடும். மூடக்கூடாது கீரையை. மூடி அப்படியே வச்சு தண்ணியில வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா ஆன உடனே நீங்க இறக்கி அதுல நீங்க என்ன வேணா நீங்க போட்டு சாப்பிடலாம். எண்ணெயை மட்டும், ஆயில மட்டும் போடாதீங்க. ஸ்பைசஸ் என்ன வேணா ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. சரி, இப்ப அதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ அரிசி சாப்பிடலாமா அப்படின்னா, வெள்ளை அரிசி மாதிரி உலகத்துல கொடுமையான உணவு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு விஞ்ஞானிகள், அலோபதி டாக்டர்ஸே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம ஊர்லங்க அரிசி என்பது இருந்தது. என்ன அரிசி? விறகு, சாமை, திணை, இப்படி சிறுதானியங்கள்ல தான் அரிசி. வரகு அரிசின்னு தான் சொல்லுவோம், திணை அரிசின்னு தான் சொல்லுவோம். அத இந்த காலத்துல என்ன பண்ணிட்டாங்க, அரேபியால இருந்து வந்த இந்த அரிசி சோறு இப்ப சாப்பிடுறோம், இந்த வெள்ளை அரிசி அங்கிருந்து வந்தது. நம்ம ஊர்ல ஒரு 40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி பாருங்க, கம்பங்கூழு, கேழ்வரகு கூறி இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்க போச்சு அந்த பழக்கம்? இது நாளாவட்டத்துல அது
மகசூல் சரியா கொடுக்க முடியல விவசாயிகளுக்குன்னு இந்த அரிசி வெள்ளை அரிசியை போட்டு அது இந்த ரேஷன் கடையில கொண்டு வந்து விற்க ஆரம்பிச்ச உடனே சரிப்பா கவர்மெண்டே வாங்குது, கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கிரீன் ரெவல்யூஷன் ஒருத்தர் கொண்டு வந்து நாட்டுக்கு எடுத்து விட்டாரு. இதுதான் நடந்துச்சு. இதனாலதான் வந்து இன்னைக்கு அரிசி சோறு, சரி ஓகே அப்படி அரிசி சோறு தான் வேணும் அப்படின்னா கைக்குத்தல் அரிசி வாங்கி பழகுங்க. அந்த உமியை எடுத்து அதுல இருக்கிற சத்தெல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டா பாலிஷ் பண்ணி ஃபேர் அண்ட் லவ்லி கிரீம் போட்டு அதை வெள்ளை கலர்ல மாத்தி அத போய் சாப்பிட்டீங்கன்னா அதுல எங்க இருக்கு சத்து? அது செத்த அரிசி, சத்த அரிசி இல்ல. அந்த அரிசியை இன்னில இருந்து நிப்பாட்டிடும். இந்த ஒரு சேஞ்ச் பண்ணாலே டயபெட்டிஸ்காரங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. விமனுடைய ஹெல்த், அவ்வளவு பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதகம் இந்த வெள்ளை அரிசி தான் அப்படிங்கிறது இன்னைக்கு நிதர்சனமான உண்மையாக ஆராய்ச்சியில் கண்டுபிடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து இந்த ஒரு பழக்கத்தையாவது நாளையில இருந்து மாத்திக்கணும். அது வாங்காதீங்க. ப்ரௌன் ரைஸ் வாங்குங்க, பிளாக் ரைஸ் கிடைக்குது அந்த ரைஸ் வாங்குங்க, கைக்குத்தல் அரிசி வாங்கி பாருங்க. இந்த மைசூர்ல ராஜமுடி அரிசின்னு ஒரு அரிசி கிடைக்கும், அது ரொம்ப நல்ல அரிசி. அது ப்ரௌன் ரைஸ் தான். அந்த ரைஸ் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். சரி, எல்லாத்தையும் விட விறகு, சாமை, திணை, கேழ்வரகு அந்த மாதிரி சிறுதானியங்களை நீங்க வச்சு என்ன வேணா செய்யலாம். அதுல உப்புமா பண்ணலாம், பொங்கல் பண்ணலாம், அரிசியாவே சமைச்சு சாப்பிடலாம். அதுல நீங்க வந்து புலாவ் கூட பண்ணி பார்க்கலாம். வருங்க, நாங்க வீட்டுல பண்ணிட்டு இருக்கிறோம், தினம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இது அவ்வளவு ஃபேமஸ் ஆகி இங்க ஒரு கிச்சன் ஒண்ணு தனியா எல்லாரும் சொல்லி ஆரம்பிச்சு அதுல ஒரு 4 பேரை போட்டு ஒரு 70 பேர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க, உற்றார்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் சேர்த்து தினந்தோறும் டிஃபன் பாக்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த உணவு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அதை சாப்பிடுறவங்க உடல் நலம் நல்லா இருக்குது. அதனால இந்த முழுமையான தாவர உணவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வந்து சேர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்துகிட்டு இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சிறுதானிய உணவு. இப்ப நான்லாம் வந்து நீங்க வெள்ளை அரிசி போட்டீங்கன்னா நான் ஓட ஆரம்பிச்சிருவேன். நான் என்னால அது ஜீர்ணிக்க முடியாது. இன்னைக்கு அரிசி அந்த வெள்ளை அரிசியில் செய்யப்பட்ட தோசை, இட்லி அதுவே கெட்டது. அதை எடுத்து புளிக்க வச்சு நைட்டு முழுக்க வச்சு அடுத்த நாள் காலையில புசு 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 புசுன்னு அந்த மாவு வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து ஆயில போட்டு என்ன இருக்குங்க அதுல சத்து? அத்தை போய் சாப்பிட்டுட்டு அம்மா இன்னைக்கு தோசை சூப்பர் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து சூப்பர்ன்னு சொன்னா நமக்கு ஒரு பெருமை. அப்பா என் பையனுக்கு வயிறு நிறைய மனசு நிறைய நான் தோசை சுட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு. அதுல என்ன சத்து இருக்கு? நீங்க செய்தது மகா பாதகம். அவன் நாக்குக்கு மட்டும் ருசி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்களை பாராட்டுறான். நீங்களும் வந்து ரொம்ப பெருமைப்பட்டு சுத்திட்டு இருக்கிறோம். நம்ம இது தேவையா? அது அல்ல. உணவு என்பது உடல் நலத்துக்கு மட்டுமே. அந்த உடல் நலத்துக்கு தேவையான பழக்கத்தை நாக்குக்கு நாம் கொடுக்க வேண்டும். சிறிது காலம் ஆகும் மாறுறதுக்கு. எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் 5 மாசம் ஆச்சு. நான் வந்து சென்னையில பிறந்து வளர்ந்தவன், ஏழை குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன். அம்மா ஸ்கூல் டீச்சரு, அப்பா வந்து ரயில்வேஸ்ல கிளர்க்கா இருந்தாரு. ஏழைதான், ஒரே ஒரு ரூம் தான் எங்க வீடுங்கிறது. அக்கா, தங்க, நானு, அம்மா, அப்பா 5 பேர் இருந்தோம். வெளியில மழை பெஞ்சா உள்ள மழை பெய்யும், எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்து ஏதாவது ஒரு 2 வேளை சாப்பாடு கிடைச்சா ரொம்ப அதிசயம். அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல அம்மா அப்பா எங்களுக்கு கஷ்டம் தெரியாம அவங்க பட்னியா இருந்துட்டு எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. இல்ல வெளியில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, இல்ல கடன் வாங்கி சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. பசியில நான் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா எவ்வளவு ஏழ்மையில இருந்தோங்கிறத பார்த்து வளர்ந்தவன் நான். ஆனா இதே மாதிரி உணவு அப்ப இல்லை. எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிற மாதிரி அரிசி, இட்லி, தோசை, பொங்கல், வடை இப்படிதான் சாப்பிட்டு வளர்ந்து நாக்குக்கு ருசியா சாப்பிடணும்னு சொல்லிட்டு அடிமையாகி வாழ்ந்து இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நாக்குக்கு ருசியா நான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன். ஆனால் என்னுடைய நாக்கின் ருசி அடிமையாக, நோயை கொடுக்கும் ருசிக்கு அடிமையாக இருந்த நாக்கு இன்று ஆரோக்கியத்திற்கு அடிமையான, ஆரோக்கியத்திற்கு தேவையான ருசிக்கு அடிமையான ஒரு நாக்காக மாறிவிட்டது என்பதே நிச்சயமான ஒரு உண்மை. இப்ப சாப்பிடுறது சூப்பர் டேஸ்டி ஃபுட்டுங்க, சாப்பிடலாம். தினம் ஸ்வீட் சாப்பிடுறேன். எப்படி சாப்பிடுறேன் தெரியுங்களா? பிளாக் சீடுன்னு ஒண்ணு கிடைக்கும்.
ஒரு டார்க் ப்ரௌன், சாக்லேட் ப்ரௌன் கலர்ல கிடைக்கும். உங்க ஊர்ல கிடைக்கும், கேட்டு பாத்தீங்கன்னா கிடைக்கும். அது அதுல மூளைக்கு தேவையான ஒமேகா 3 அதெல்லாம் இருக்குது. அவ்வளவு உடம்புக்கு நல்லது அந்த பிளாக்ஸ் சீட் சொல்லி, அந்த பிளாக்ஸ் சீடை வந்து மிக்சியில போட்டு அரைச்சு, இந்த சுகர் போடுறது இல்லை இல்லைங்களா, நம்ம வீட்டுல சுகரே வாங்குறது இல்லை. சுகர் வாங்கி எடுத்து ஒரு 3-4 வருஷம் ஆகி போச்சுங்க, அது 5 வருஷம் ஆகி போச்சு. சுகரே வாங்குறது இல்லை நான். வெல்லமும் வாங்குறது இல்ல, ஏன்னா வெள்ளத்திலயும் அவ்வளவு கெமிக்கலை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. அதை எதுக்கு நம்ம போய் சாப்பிட்டு இருக்கோம்? கரும்பு சாப்பிட்டா ஓகே, அது நேச்சுரலா இருக்கு, அதுல ஃபைபர் இருக்கு, உள்ள போனா ஜீரணமாகும், அது உடம்புக்கு கெட்டு போகாது. ஆனா அதுல இருந்து ஜூஸ் எடுத்துட்டா கெட்டு போச்சு, அவ்வளவுதான். அது முழுமையான தாவர உணவு இல்ல, அது பராமரிக்கப்பட்ட உணவாக மாறுகின்றது, பதப்படுத்தப்பட்ட உணவாக மாறுகிறது. அதுல வந்து ரசாயனங்கள் கலக்கப்படுகின்றது, அது உடலை பாதிக்கும். அதனால அது வேண்டாம். சுகரும் வேண்டாம், வெல்லமும் வேண்டாம். அப்போ அந்த சுகர் டேஸ்ட் வரணுமே, எப்படி வர வைக்கிறது அப்படின்னா, பேரிச்சம்பழம் சாப்பிட்டு பாருங்க. டேட்ஸ், ஐயோ ஆஹா, அருமையான இயற்கையில் செய்யப்பட்ட ஒரு உணவு, அவ்வளவு உடலுக்கு நல்லது. அதை எடுத்து என்ன பண்ணுங்க, கொட்டையை எடுத்துருங்க. இல்லைன்னா கொட்டையே இல்லாம நிறைய இடத்துல கிடைக்கும். எடுத்துட்டு அதை கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா 3-4 பேரிச்சம்பழம், 5 பேரிச்சம்பழம் அப்படிங்கறத நீங்க உள்ள போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா மிக்சியில கொஞ்சம் கொஞ்சமா அரைக்கணும். அதிகமா அரைச்சிங்கன்னா பட்டுன்னு போயிடும் மிக்சி, ஏன்னா அது அவ்வளவு ஸ்ட்ராங் அந்த பேரிச்சம்பழம். அதை கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிங்கன்னா அது கொஞ்சம் பொடியாகும். அது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திங்கன்னா அது குழம்பாக ரசமாக மாறி, அதுவே நீங்க ஜூஸ் மாதிரி பண்ணி, அது சிரப் மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 2 நாள் 3 நாள் வச்சுக்கலாம். அதிகமாக ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது உடம்புக்கு கெட்டு போயிடுங்க. அதனால 3 நாள் 4 நாள் வச்சு திருப்பி இன்னும் கொஞ்சம் பண்ணிக்கலாம், திருப்பி கொஞ்சம் உள்ள வச்சுக்கலாம். அதுல 2 ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ஆஹா, அற்புதம்னா அற்புதம், அவ்வளவு நல்லது. இதையே நீங்க இந்த வால்நட்டுன்னு சொல்றாங்க பாருங்க, அக்ரூட், அது இருக்கிறதுக்குள்ளேயும் மிக சக்தி வாய்ந்த ஒரு நட்டு அப்படின்னா வால்நட் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் 1-2 எடுத்து அதையும் பவுடர் பண்ணி இந்த டேட்ஸ் போட்டு பெரிச்சம்பழத்தை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அற்புதமா இருக்கும். பாதாம் சாப்பிடுங்க, ரொம்ப சாப்பிட முடியாது, கொஞ்சமா சாப்பிடுங்க. முந்திரி பருப்பும் சாப்பிடலாம், ஆனா 1 சாப்பிடலாம் 2 சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு. அதுக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா அது பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுறது. இப்படி எது வேண்டுமானாலும், உங்களுக்கு வாய்க்கு ருசியாக எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம். ஆனா நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது அதிகமாக ப்ராசஸ் செய்யப்பட்ட உணவு வேண்டாம். எடுத்து கசக்கி புழிஞ்சி எடுத்து அதை கொதிக்க வச்சு அதுல இருந்து எண்ணெயை எடுத்து எண்ணெயை வச்சு வதக்கி சாப்பாடு சாமான உள்ள தூக்கி போட்டு வதக்கி கருக்கி கரன்னு சாப்பிட்டு அதுல ஒண்ணுமே இல்லையே, அது அல்ல தாவர உணவு. நான் வெஜிடேரியன் தான் அப்படின்னு பெருமையா வேற சொல்லிப்பாங்க. நீங்க வெஜிடேரியனா இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அதிகமாக நோய் வரும். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இந்தியாவுல இறக்கும் மனிதர்கள் இறப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் வந்து இருதய நோய். நம்பர் 1 டிசீஸ் வந்து இன்னைக்கு இருதய நோய். யாருக்கு அதிகமா வருதுன்னு நினைக்கிறீங்க? நான் வெஜிடேரியனுக்கா வெஜிடேரியனுக்கா? வெஜிடேரியனுக்கு தான் அதிகமா வருது. ஏன்னா அவன் அப்படி தின்னுகிட்டு இருக்கான், அவ்வளவு ஆயில் தின்னுகிட்டு இருக்கான். நான் வெஜிடேரியன் கூட அவ்வளவு ஆயில் சாப்பிடுறது இல்லை. அந்த அளவுக்கு அது ரொம்ப கொடுமையானது. அது மட்டும் இல்லாமல் மிருகங்களிலிருந்து வரக்கூடிய உணவுகள், அதாவது பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய், இவையும் உடலுக்கு மிகவும் அதிகமாக பாதிப்பு தரக்கூடியது. அதையும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க. நட் பேஸ்ட் மில்க் பண்ணலாம், பாதாம் வச்சு மில்க் பண்ணலாம், அக்ரூட்டை வச்சு மில்க் பண்ணலாம், அதையே வச்சு தயிர் பண்ணலாம், அதையே வச்சு மோர் பண்ணலாம். நீங்க பால்னா மாட்டு பசும்பால் வச்சுது அல்லது எரும மாட்டு பால் வச்சுதான் நீங்க வந்து தயிர் மோர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. எந்த விதமான நட்டு, ஏன் உங்களுக்கு வேர்க்கடலை, நம்ம ஊர்ல எளிய மக்கள் கூட வாங்கக்கூடியது வேர்க்கடலை. வேர்க்கடலையிலிருந்து நீங்க வந்து கசக்கினீங்கன்னா பால் வரும். அந்த பாலை வச்சு கூட நீங்க தயிர், மோர், உங்களுக்கு வந்து அதுலயே கூட உங்களுக்கு பட்டர், சீஸ் எல்லாம் பண்ணலாம். பண்ணுவாங்களே பீனட் பட்டர்னு கேட்டு பாருங்க, கொடுப்பாங்க. பீனட் பட்டர்னா என்னது? இதுதான் நம்ம ஊர்ல கடலையை வச்சு நல்லா அரைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது வெண்ணெயா மாறிடும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. மிக்சியில கொஞ்சமா அரைச்சிங்கன்னா பவுடர் ஆகும், நிறைய அரைச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு போது நிறைய அரைச்சு பாருங்க, அதுவே வெண்ணெயாக மாறிடும். அவ்வளவுதான். அதை வச்சு நீங்க எடுத்து சாப்பிட்டு பாருங்க. மைதா அவாய்ட் பண்ணுங்க, ரவை அவாய்ட் பண்ணுங்க. கோதுமைனா முழுமையான கோதுமை, ஹோல் வீட் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும், அதை வாங்கி சாப்பிடுங்க. இல்ல சிறுதானியம் இருக்கவே இருக்கு, ஆஹா சக்தி வாய்ந்தது. உலகத்துல மிக சிறந்த ஒரு தானியம்னா நம்ம சிறுதானியம் தான். பருப்பு வகைகள் நிறைய சாப்பிடலாம்.
எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடுங்க, அதுக்கு மேல சாப்பிடாதீங்க. 2 வேளை மட்டும் சாப்பிடுங்க. அதுக்கு ஒரு இது சொல்றாங்க, ஒரு வேளை சாப்பிட்டா நீ யோகி, 2 வேளை சாப்பிட்டா நீ போகி, 3 வேளை சாப்பிட்டா நீ ரோகி. நோய் வருபவனுக்கு ரோகி அப்படிங்கிறாங்க. இதை நான் முதல்ல கேள்விப்பட்ட போது என் பையன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்பா, நான் 4 வேளை 5 வேளை சாப்பிடுறேனப்பா ஒரு நாளைக்கு, நான் யாருப்பான துரோகி அப்படின்னாரு. உலகத்துல நம்பர் 1 துரோகி யாருன்னா நாம் தான். நமக்கே என்ன வயிறு என்ன மிக்சியா, கிரைண்டரா, இல்ல வாஷிங் மிஷினா? சும்மா போட்டு பட்டன் தட்டினா அதை அரைச்சு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள போடுறதுக்கு. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது காலையில ஒரு உணவுக்கும் இரவு ஒரு உணவுக்கும் நடுவில் 7-8 மணி நேரம் கேப் வேணுங்கிறாங்க. நைட்டு உணவுக்கும் அடுத்த நாள் உணவுக்கும் இடையில் 14-16 மணி நேரம் கேப் இருந்தா உடல் சிறப்பாக இருக்கும் என்பதை ஆராய்ந்த ஒரு பேரறிஞர் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது நம்ம ஊர்ல உபவாசம்னு சொல்லுவாங்க பாருங்க. தினமும் உபவாசம் இருந்தா நல்லது. எப்படி இருக்கணும்? ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும், காலை உணவுக்கும் இரவு உணவுக்கும் 8 மணி நேரம் வித்தியாசமும், இரவு உணவுக்கும் அடுத்த நாள் காலை உணவுக்கும் இடையே 16 மணி நேரத்திலிருந்து 16 மணி நேரம் கேப்பும் இருந்தா நீங்க உடல் நலத்துடன் நலமாக நீண்ட ஆயுளுடன் இருக்கலாம். அப்படிங்கிறதும் இந்த முழுமையான தாவர உணவுல மருத்துவர்கள், இயற்கை மருத்துவர்கள் சொல்லி கொடுத்த ரகசியம். இவை எல்லாம் கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும், ஆரம்பத்துல ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்க, ஒரு வாரத்துல உங்க வெயிட் கட 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 கடன்னு ஒரு நார்மலைஸ் ஆயிடும். ஓவர் வெயிட் 100 கேஜி 105 கேஜி இருக்கிறவங்க எல்லாம் 60 கேஜி 70 கேஜி குறைஞ்சதை என் கண் முன்னாடி பார்த்திருக்கிறேன். நான் என் குடும்பத்திலேயே பாட்டிருக்கேன். மாமியார் அவ்வளவு ஓவர் வெயிட்டா இருந்தாங்க. என்னுடைய சிஸ்டர் இல்ல, என்னுடைய மச்சினி, அவங்க அவ்வளவு வெயிட், கிட்டத்தட்ட ஒரு 90 கேஜி இருந்தவங்க இன்னைக்கு 65 கேஜி வந்து இறங்கி இருக்கிறாங்க. எக்ஸசைஸ் எல்லாம் மினிமமா தான் பண்றாங்க. இந்த உணவு போதுங்க, கட கட கடன்னு உடலை குறைச்சிடும். நோயை பைல்ஸ் கம்ப்ளைண்ட் அந்த அம்மாக்கு, என்னோட சிஸ்டர்லாக்கு, என்னுடைய மனைவியுடைய தங்கைக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துருங்க. டாக்டர் கிட்ட போனா ஆபரேஷன், எல்லாம் டாக்டர் கிட்ட போனா கத்திய வச்சிருவாங்க. கத்திய வச்சுட்டு ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்னாங்க. இது முடியாதுன்னு சொல்லி என் பையன் கிட்ட வந்தாங்க. ஒன்னும் பண்ண வேணாம் சித்தி, நீங்க வந்து நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க, 2 மாசத்துல மேக்சிமம் 2 மந்த்ஸ், 2 மந்த்ஸ்ல சரியாயிடும் அப்படின்னாங்க. மூணாவது வாரம் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் காணாம போச்சு. எவ்வளவு எவ்வளவு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. என்னுடைய பொண்ணுக்கு பிசிஓடி கேள்விப்பட்டிருப்பீங்க. பிசிஓஎஸ், பிசிஓடிங்கிறது ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நிறைய இளம் பெண்களுக்கு வந்துருச்சு. குழந்தையே பிறக்காது இவங்களுக்கு அப்படின்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அந்த அம்மா என்னுடைய குழந்தை இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணி குழந்தை இன்னைக்கு கல்யாணமாகி ஒரு ஆண் குழந்தையை பெத்தெடுத்து, அந்த ஆண் குழந்தைக்கு இன்னைக்கு 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் 45 நாள் அந்த பையன் நல்லா இருக்கிறான். பிரெக்னன்சி பீரியட் முழுக்கங்க என்னுடைய பொண்ணு முழுமையான தாவர உணவு தான் சாப்பிட்டுருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சின்ன பையன் பிறந்தா அவனுக்கு பிடிச்ச உணவு என்ன தெரியுங்களா? ஃப்ரூட்ஸ். ஏன் ஃப்ரூட்ஸ் மனிதன் அதிகமா சாப்பிடணுங்கிறதுக்கு உங்களுக்கு விளக்கம் நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லைங்க. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். குரங்கு என்ன சாப்பிடுது? பழம் சாப்பிடுது, நட்டு சாப்பிடுது. நம்மளும் அதை தானே சாப்பிடணும். அதை சாப்பிடாம கண்டதையும் எடுத்து தின்னா நோய் வராம வேற என்ன வரும்? முழுமையான தாவர உணவே மருந்து. எந்த நோய்க்கும் நீங்கள் மருத்துவரை அண்ட வேண்டியதில்லை. உங்கள் வீட்டில், உங்கள் சமையல் அறையில் இருந்து நீங்கள் இந்த முழு தாவர உணவை உட்கொள்ள ஆரம்பித்தால் நீண்ட ஆயுளுடன், நிறை செல்வத்துடன், உடல் நலத்துடன், மெய்ஞானத்துடன், குருவின் அருளினால், இயற்கை அன்னையின் அருளினால் நீண்டு நலமோடு வாழ முடியும். வாழ்வீர்கள் என்ற வாழ்த்துடன் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த சாதனை மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த சிறிய பேச்சை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒரு மிக மிக அற்புதமான உரை, மிகச்சிறந்த தெளிவு. அந்த தெளிவு இருப்பதால் ஐயா அவர்களிடம் ஒரு மிகச்சிறந்த துணிவு. அருட்தந்தை அவர்கள் சொல்லுவாங்க, தெளிவு வந்தா துணிவு வரும்னு. இந்த உரையை கேட்ட அத்தனை பேரும் இப்ப நம்ம வகுப்பு எடுக்க முடியும். அந்த அளவிற்கு இது, அதான் நான் முதலே சொன்னேன், உணவே மருந்துன்னு நம்ம பல உரைகள் கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த அளவிற்கு ஒரு விஞ்ஞான பூர்வமான விஷயத்தை மெஞ்ஞானத்தோடு இணைத்து, நான் ஐயா அவருடைய பேச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன். ஐயா கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருக்கிறங்காட்டி கொஞ்சம் சீரியஸா பேசுவாங்களோ அப்படின்னு ஒரு தாட் கூட எனக்கு இருந்தது. ஆனா அவர் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி எவ்வளவு ஜோக்கு, எவ்வளவு கேஷுவாலிட்டி, பை பிராக்டிக்கலா நடந்ததை இவ்வளவு எக்ஸலண்டா அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே அருட்தந்தை அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்கள். இதற்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த ஒரே ஒரு ஆடியோ வீடியோவை உலகம் முழுக்க பரவ செஞ்சோம்னா எல்லா நோயும் போக்கல. அவர் சொன்ன மாதிரி 5 செல்வங்கள் மகரிஷி சொல்ற மாதிரி அத்தனை சங்கல்பத்தில் இருக்கிற அத்தனையுமே வந்துடும். அந்த அளவுக்கு தெளிவாக, குறிப்பா அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் அவர் சொன்னது வந்து எக்ஸலண்டான விஷயம். ரொம்ப எக்ஸலண்ட்டுங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றி, மிகப்பெரிய நன்றி. இவ்வளவு நாள் நாமளும் நிறைய உணவில் ஒழுங்கு சப்ஜெக்ட் ஐயா சொன்னது போல நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முத்தாய்ப்பாக இந்த உரை அமைந்திருக்கின்றது. இந்த தெய்வீக உரையை மிக சிறப்பாக தெளிவாக ஐயா அவர்கள் விளக்கியதற்காக ஐயா அவர்களுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்து அன்பர்களும் துரிய நிலைக்கு வந்தலாம் அன்பர்களே. பேராசிரியர் கிருஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் கிருஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் கிருஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய அருட்சேவை இன்னும் மேலும் மேலும் சிறந்து உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த தெய்வீக ஆன்மீகத்தை, விஞ்ஞானத்தை பரப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இந்த நிகழ்விற்காக அருள் தொண்டாற்றிய மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த மனித தெய்வங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணக்கூடிய மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விற்காக குரு காணிக்கை வழங்கிய மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். நன்கொடை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.